பிரதமர் நரேந்திர மோடி மதுரை மக்களுக்கு நல்லது செய்யும் விதமாக உயர்தர பல்நோக்கு மருத்துவமனையான எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்ட ஞாயிற்றுக்கிழமை மதுரை வந்திருந்தார். அப்போது மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவதற்காக மதிமுக சார்பில் மதுரை ரயில் நிலைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் வைகோவிடம் விவாதம் செய்ய ஓர் அணிக்கு இங்கே அனுமதி பெறப்பட்டிருக்கிறது, இன்னொரு அணி வேறிடம் சென்று போராடட்டும் என்று போலீசாரிடம் போராடுகிறார் வைகோ. அதற்கு இங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று போலீசார் கூறினர். தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்றது. எங்க மாவட்ட செயலாளர் சார், இந்த இடம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு அணி இங்க வருதுன்னு சொல்ல அந்த எங்க ஒதுக்கி இருக்கோ அங்க இருந்து போராட இல்ல. இதுக்குமே நம்ம அனுமதி கொடுக்கல சார், நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கோஆபரேஷன் பண்ணிட்டோம். என்ன கோஆபரேஷன் பண்ணீங்க? சென்னையில வந்து எங்களுக்கு மேடையிலேயே இன்ஜின் வச்சு மைக் வைக்க அனுமதி கொடுத்தாங்க கமிஷனர் விஸ்வநாதன். உங்களுக்கு என்ன அனுமதி கொடுத்துட்டீங்க? என்ன போலீஸ் எங்ககிட்ட கருணை காட்டிட்டீங்க? உங்ககிட்ட வந்து கருணை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க மண்ணு, எங்க தமிழ் மண்ணு, துரோகம் செஞ்ச பச்சை துரோகி இங்க வரக்கூடாதுக்காக போராடுறோம். என்னோட வேலைகளை செய்யறேன் சார், இதில் நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. உங்க வேலையை செய்ய மேலே இருந்தாங்களா நாங்க வந்து கைது பண்ணணும். கைது பண்ணுங்க, உங்க வேலையை செய்யுங்க. சரி, தாராளமா செய்யுங்க. சரி, அதோட விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிங்க சார், என்ன நடந்தாலும் அந்த விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க அவனை அடிச்சு இழுத்துட்டு போனா போட்டு நீ ஏறாத வண்டியில அடிச்சு இழுத்துட்டு போட்டோம். அடிச்சு இழுத்துட்டு போட்டோம். வண்டியில ஏறாத, வண்டியில ஏறாத.